ரைட். 36வது ஆர்கானிக் குயிசஸ் கீழே வாங்க. முதலாவது கீழே பாருங்கள், பென்சீனில் இருந்து இந்த விலை பொருளை தொகுக்கணும். சரியா? ரைட். இதில் பாருங்கள், இந்த நாலுமே இந்த ரெண்டும் NO2 தொகுதிகள், இது CN தொகுதி, இது BR தொகுதி. இந்த ஃபீனோலில் 3 தொகுதிகள் பெறுதிடப்பட்டிக்குது, 3 வகையான தொகுதிகள் பெறுதிடப்பட்டி. சரியா? 2 NO2வும் ஒரு புரோமினும் ஒரு CNும் பெறுதிடப்பட்டி. ஆனால் இந்த CN தொகுதி சார்பாக இந்த 3ம் ஓத்தோ பராத்தானங்களில் பெறுதிடப்பட்டி. ஸோ ஓத்தோ பராத்தானங்களில் பெறுதிடப்பட்டி. இந்த 3 NO2 வாரதுக்கு பதிலாக ஏற்கனவே இந்த இடத்துல இப்போ இதில் இருந்து நாங்கள் ஒரு ஐடியாவுக்கு வரலாம். இந்த இடத்துல நீங்கள் புரோமின் நிற்குது, நீங்கள் ஒரு CN. ஸோ CNக்கு 3 NO2 பிரதிட செய்ய இயலாது. ஸோ நான் ஒரு ஐடியா எடுக்கிறேன், ஒரு என்லீன் இருந்திருக்கணும். இந்த என்லீனுக்கு இவ்வாறு NO2 ஏற்றம் செய்யலாம், அல்லது ஃபீனோலுக்கு செய்யலாம். நான் இந்த இடத்துல என்லீன் எடுத்துகிட்டு போகிறேன். சரியா? ரைட். ஃபீனோல் தேவைன்னா ஃபீனோலை மாற்றி அணியில் செஞ்சு கொள்வோம். ரைட். இப்போ இந்த மாதிரி நடந்திக்கணும்னு ஒரு ஐடியா இருக்குது. சரி, ஏற்கனவே புரோமின் இந்த இடத்துல ஏறினதுனால இந்த இடத்துல புரோமின் வாரதுக்கு வாய்ப்பு இல்லை. சரியா? ரைட். சரி, புரோமின் ஏறினதுனால இந்த இடத்துல NO2 வாரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ ஓத்தோ மற்றும் பராத்தானத்தில் NO2 பிரதிடப்படும். சரியா? இது சார்பாக பாருங்கள், இந்த புரோமின் சார்பாக இது ரெண்டும் இது. ஸோ எந்த இஷ்யூவும் இல்லை. சரியா? இந்த ஐடியா தான் இந்த கேள்வியில் மறைஞ்சிக்கிற ஒரு ஐடியா. ஸோ இந்த கேள்வியை, இந்த ஐடியாவை நீங்கள் எடுத்துக்கணும். ஆனால் NH2 தொகுதி, அதாவது ஒரு என்லீனில், சரியா கவனிங்க, ஒரு என்லீனில் எங்களுக்கு டிரெக்டாக புரோமினே தேவை. சரியா? இந்த என்லீனில் புரோமின் ஏற்றினா எங்களுக்கு தெரியும் 3 புரோமின் இவ்வாறு பிரதிடப்படும். முப்ரோமோ பிரதியீடு நடக்கும். இது ஒரு வெண்ணிற வேல்படி. சரியா? வேல்படி வர எங்களுக்கு தெரியல. இந்த இடத்துல 3 புரோமின் பிரதிடப்படும். ஸோ ஒரு இடத்துல புரோமின் பிரதிட வைக்கணும், அதாவது இந்த இடத்துல ஓத்தோதானத்தில் வந்து. சரியா? ஓத்தோதானத்தில் இந்த இடத்துல புரோமின் பிரதிட வைக்கணும்னா இதை வேறொரு சேர்வையாக மாற்றி பிரதிட வைக்கிறதுக்கு ஒரு சாத்தியம் இல்லை. சரியா? இந்த இடத்துல இதை இவ்வாறான ஒரு அமைடா மாற்றி இது சார்பாக ஓத்தோதானத்தில் புரோமினை பிரதிட வைக்கலாம். சரியா? அமைடா மாற்றுறதுக்கு என்ன எங்களுக்கு தெரியும், CH3COCl யூஸ் பண்ணுற டைமில் இந்த இடத்துல இந்த தாக்கம் நடக்கும். சரி, ஒரு ஹைட்ரஜனும் ஒரு குளோரினும் மாற்றப்பட்டு இந்த இடத்துல இந்த பொண்ட் தோன்றும். இந்த பொண்டுக்கு பேர் பெப்டைட் பொண்ட். சரியா? இதெல்லாம் நீங்கள் படிச்சுப்பீங்க. நான் இந்த இடத்துல ஓவரா கதைக்கு வரையில் இது விளங்கிக்கும். சரியா? அப்போ இந்த மாதிரி மாறாமல் இந்த என்லைனுக்கு இவ்வாறு ஒரு சேர்வை மாறி, சரியா, இது வந்து ஓத்தோ பரவழிக்காட்டி. சரியா? NH தொகுதி பிரதிடப்பட்டீடு. ஸோ இது ஒரு ஓத்தோ பரவழிக்காட்டி. ஸோ ஓத்தோதானத்தில் அல்லது பராத்தானத்தில் பிரதிடப்படும் புரோமின் இந்த இடத்துல ஓத்தோதானத்தில் பிரதிடப்பட்டதுனால நான் இந்த இடத்துல ஓத்தோதானத்தில் பிரதிடுற மாதிரி காட்டிக்கிறேன். சரி, இதுதான் இந்த கேள்விக்கு பின்னுக்கு உள்ள ஐடியாஸ். இந்த ஐடியாஸ் உங்களுக்கு மைண்டில் படணும் கேள்வியை பார்த்த உடனே. சரியா? அதுக்கு வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுதான் அங்கே வேலை. உங்களுக்கு சும்மா பார்த்த உடனே ஐடியா வராது. ப்ராக்டிஸ் பண்ணி இந்த கேள்வியை நீங்கள் ஏற்கனவே எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னுக்கு ஒரு தடையாவது நீங்கள் இந்த கேள்வி சார்பான ஒரு ஐடியாவை நீங்கள் சந்திக்கிங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸாமில் அந்த ஐடியா வரும். சரி, சும்மா வராது. சும்மா வரண்டா அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரி மூளையாகும். சரியா? எக்ஸ்ட்ராடினரி மூளையாக இருந்தாலுமே ப்ராக்டிஸ் இல்லாமல் அந்த இடத்துல டென்ஷனில் வராது. சரியா? அப்போது அட்லீஸ்ட் ஒரு தடவை சரி நீங்கள் இந்த ஐடியாஸ்க்கு பழக்கப்படுத்துங்க. சரியா? அதுக்கு தான் நாங்கள் சொல்கிறது, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கேள்வியை வந்து செஞ்சு பாருங்க, நீங்கள் ஓனாக செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ஐடியா வராட்டி அதுக்கு போகிற வீடியோவை பார்த்து நீங்கள் ஐடியா எடுங்க. சரியா? சும்மா வீடியோ பார்க்குறதுனால எந்த பிரயோசனமும் இல்லை. ஒரு கேள்வியை நீங்கள் ஓனாக ட்ரை பண்ணுங்க. ஐடியா வராட்டியும் பிரச்சனை இல்லை, அதுக்கு குறிப்பிட்ட டைமை கொடுங்க. சரியா? கொடுத்து அந்த ஐடியாவை எடுத்துகிட்டு கேள்வியை பாருங்க. ரைட். இப்போ இந்த ஐடியாஸ்லாம் உங்களுக்கு ஓகேன்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் இந்த கேள்விக்குள்ள போவோம். சரியா? ரைட். இந்த ஐடியாலாம் உங்களுக்கு ஓகே. ரைட். அப்போ நான் ஐடியாவை எடுத்துட்டேன். ஸோ முன்னுக்கு எந்த கேள்வியை செஞ்சுட்டு வரேன். கவனிங்க, முதல்ல என்லீனை உருவாக்கணும். ஸோ நைட்ரோபென்சீனை உருவாக்குறேன். இந்த நைட்ரோபென்சீனில் இருந்து என்லீனை உருவாக்கி கொள்கிறேன். இப்போ தான் சொன்னேன், என்லீன் சொல்கிறது அதிக ஓத்தோ பரவழிக்காட்டி. ஸோ என்லீனுக்கு புரோமின் ஏற்றினா 3 தானத்தில், அதாவது ஓத்தோ மற்றும் பராத்தானங்களில் புரோமின் பிரதிடப்படும். ஸோ அதுக்கு தான் ஒரு மாற்று வழி நான் இந்த இடத்துல சொன்னேன். ஸோ அவ்வாறான ஒரு சேர்வையை நீங்கள் உருவாக்குங்க. NHCOCH3. சரி, அதை நான் சேர்த்து எழுதிக்கிறேன். நீங்கள் வேணால் பிணைப்புகளோட காட்டி பிரித்து எழுதிக்கோங்க, இஷ்யூ இல்லை. சரியா? இப்போ இதுக்கு நான் புரோமின் ஏற்றப்படும்.
NHCOCH3 இந்த இடத்துல புரோமின் இருக்கு. சரியா? ரைட். இப்போ மறுக்கா நாங்கள் இதை என்லீனாக மாற்றணும். சரி, மறுக்கா நாங்கள் இந்த தொகுதியை என்லீனாக மாற்றணும். அப்போ தான் எங்களுக்கு 3 NO2 பிரதியிடப்படும். ஏற்கனவே புரோமின் உள்ளதுனால, அதாவது 2 NO2 நாங்கள் பிரதியிடலாம். சரியா? ஓத்தோ மற்றும் பராத்தானத்தில். ஸோ அதுக்கு நாங்கள் என்ன செய்கிறது? இதுக்கு நாங்கள் என்ன செய்கிறதுனா, உங்களுக்கு ஒரு வேலை செய்யலாம். அதாவது இந்த இடத்துல இப்படி NH2, சரி, இப்படி புரோமினை வரைக்கும். சரி, இது மாற்றி எழுதின இஷ்யூ இல்லையே. இது எப்படி பெரட்னா இப்படி வரப்போகுது. இதுக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, NaOH முதலாவது யூஸ் பண்ணி அதுக்கு பிறகு H+H2O யூஸ் பண்ண போகிறோம். சரி, உங்களுக்கு தெரியும் இது ஒரு பெப்டைட் பாண்ட். இந்த பெப்டைட் பாண்டை உடைக்கிறதுக்காகத்தான் நாங்கள் செய்கிற வேலைங்க நிற்கிது. NaOH யூஸ் பண்ணால் இந்த இடத்துல ஹைட்ரஜன் பிரதியிடப்படும். ஸோ எங்களுக்கு வரப்போகிறது ஹைட்ரஜன். இங்கே ஒரு ஹைட்ரஜன் வரப்போகுது. ஸோ இதுக்கு பிறகு C டபுள் பாண்டோ, இங்கே O -Na+ வரப்போகுது. ஸோ இதுக்கு பரிகாரமாகத்தான் நாங்கள் இங்கே H+H2O யூஸ் பண்ணி இந்த இடத்துல OH வரப்போம். சரியா? இது அங்கே நடக்கிற இதுக்கு இந்த தாக்கத்துக்கு பின்னுக்கு நடக்கிற விஷயங்கள். சரியா? ரைட். அப்போ அதை நான் உங்களுக்கு லைட்டாக சொல்லிக்கிறேன், அது தேவையில்லை. ரைட். இப்போ இந்த ஐடியா ஓகே தானே? ரைட். இப்போ இந்த சோதனை பொருட்களை நாங்கள் குயிக்காக போட்டுக்கொள்வோம். சரி, இந்த HNO3, சரி, இந்த H2SO4 வெப்பம். சரியா? ரைட். இப்போ இதுக்கு SN, சரி, இந்த HCl, NaOH. இந்த என்லீனை இவ்வாறு மாற்றுறதுக்காக CH3COCl. சரியா? ரைட். இப்போ இதுக்கு புரோமின் ஏற்றப்போம். இதுக்கு புரோமின் ஒரு பென்சினில் டிரெக்டாக எங்களுக்கு புரோமின் ஏற்றலை. என்லீனாக இருந்தால் எங்களுக்கு அப்படி யூஸ் பண்ணலாம். ஸோ நாங்கள் இந்த இடத்துல Br2 நீரற்ற FeBr3 யூஸ் பண்ணுவோம். சரியா? ரைட். இப்போ இந்த என்லீனுக்கு NO2 ஏற்றம் செய்ய போகிறோம். ஸோ இந்த இடைநிலை விளைபொருள் இவ்வாறே இருக்குது. NH2, இங்கே ஒரு புரோமின். ஸோ இந்த இடத்துல புதுசாக எங்களுக்கு 2 NO2 இப்படி பராத்தானத்துலேயும் ஓத்தோதானத்துலேயும் ஏற்போம். இதுக்கு நாங்கள் செறிந்த HNO3, செறிந்த H2SO4 வெப்பம் யூஸ் பண்ணோம். சரி, இந்த இடத்துல ஐதான கதை இல்லை. சரி, ஐதானு யூஸ் பண்ணால் பராத்தானத்தில் மட்டும் எடுக்கும். இப்போ எங்களுக்கு தேவை வந்து ஓத்தோ மற்றும் பராத்தானத்தில் ஏறுற மாதிரி. ஸோ நான் அப்படி யூஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த டாஸ்க் என்னன்னா, இந்த NH2 தொகுதியை CN மாற்றணும். சரியா? இது பெரிய வேலை இல்லை, இது பெரிய வேலை இல்லை. சரியா? ரைட். இப்போ இந்த இடத்துல புரோமின், இங்கே ஒரு NO2, இங்கே NO2, இதை N2+Cl- மாற்றி இப்படி மாற்றலாம். N2+Cl- மாற்ற NaNO2 HCl சைஃபர் தொடக்கம் 5 பார்ட்ஸ் யூஸ் பண்ணும். சரியா? அப்போ இந்த இடத்துல இந்த NH2 தொகுதி N2+Cl- மாறும். இந்த N2+Cl- CN மாற்றுறதுக்காக CuCN யூஸ் பண்ணும். இதுதான் எங்களோட முதலாவது மாற்றீடு. ரைட். ரெண்டாவது கேள்வி பாருங்கள், இலகுவான ஒரு ஐடியா. சரியா? ரைட். பென்சீனில் இருந்து இந்த விளைபொருளை தொகுக்கணும். ஸோ இந்த தொகுதி சார்பாக இந்த தொகுதி ஓத்தோதானத்தில். சரியா? ரைட். இப்போ இந்த கோச் தொகுதி, சரி, இந்த பென்சீனில் இந்த கோச்னு சொல்கிறது ஒரு மெட்டா வழிகாட்டி, இது ஒரு ஓத்தோபரா வழிகாட்டி. சரியா? ரைட். அப்போ எங்களுக்கு இந்த பென்சீனில் நடந்த முதலாம் பிரதியீடு ஒரு மெட்டா வழிகாட்டியாக ஈக்கியலாது. ஏன்னா இந்த இங்கே வந்தது ஒரு ஓத்தோபரா வழிகாட்டியாக இருந்தால் தான் இந்த மாதிரி ஓத்தோதானத்தில் பிணியலாம். சரியா? ஸோ இந்த பென்சீனில் நடந்த முதலாம் பிரதியீடு ஒரு ஓத்தோபரா வழிகாட்டியாக ஈக்கணும். ஸோ இந்த இடத்துல OP வழிகாட்டி ஈக்குது. ஸோ நான் டிரெக்டாக ஓத்தோபரா வழிகாட்டி ஒன்றை இணைச்சு கொள்கிறேன். சரி, இந்த இடத்துல ஓத்தோபரா வழிகாட்டி CH3. ஸோ இதுக்காக CH3Cl நீரற்ற AlCl3 யூஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்களுக்கு கிளியர் ஆகிக்கும். சரியா? இதுக்கு பிறகு தான் கொஞ்சம் யோசிக்கணும். இப்போ யோசிங்க, இந்த கூச் தொகுதியை எப்படி எடுக்கிறது? டிரெக்டாக எங்களுக்கு கூச் தொகுதி எடுக்கலாதே. சரியா? அப்போ நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசித்து இந்த கூச் தொகுதி எடுக்கலாமான்னு பிளான் பண்ணுறேன். சரியா? ரைட். அது எப்படி செய்கிறது? இந்த CH3 தொகுதிக்கு ஒரு NO2 ஏற்றம் செய்கிறேன். பிறகு இந்த NO2 தொகுதியை, சரி, இந்த இடத்துல அதே மாதிரி காட்டிக்கொள்ளும் CH3. இந்த இடத்துல இந்த NO2வை NH2 மாற்றும்.
இதுக்கு பிறகு இந்த NH2-வை CH3 N2 + Cl- மாற்றும். N2 + Cl- மாற்றி அந்த N2 + Cl- உள்ள இடத்துல ஒரு CN பிரதியிட வச்சு இப்படி கொண்டு வரோம். சரியா? இப்படி ஒரு ஐடியாவை நான் இந்த இடத்துல எடுக்கிறேன். சரியா? அப்போ இந்த ஐடியாஸ்க்கு இனி விலை பொருளை போட்டுறது தான் எங்களோட வேலை. NO2 ஏற்றம் செய்கிறோம். சரி, இந்த HNO3, சரி, இந்த H2SO4 வெப்பம், NO2-வை NH2 மாற்ற SN, சரி, இந்த HCl, NaOH. இப்போ இந்த NH2 N2 + Cl- NaNO2 HCl 0 to 5 degree Celsius. N2 + Cl- உள்ள இடத்துல Cn வரணும். CuCN. இந்த Cn உள்ள இடத்துல கூச்சி வரணும். இதுக்கு நாங்கள் H3O+ யூஸ் பண்ணுவோம். சரியா? ரைட். இதுதான் எங்களோட ரெண்டாவது கேள்வியில் ஐடியா. இப்போ உங்களுக்கு சில ஆளுகளுக்கு இப்படி ஒரு டவுட் பண்ணிக்கலாம். எப்படின்னா, இந்த CH3 தொகுதிக்கு இன்னொரு CH3 தொகுதி எடுத்து அதை உட்சியேற்றம் செய்யலாம் தானே. அதை உட்சியேற்றம் செஞ்சால் அங்கே வார பிரச்சனைனா இது ரெண்டுமே கூச்சாக மாறிடும். சரியா? எங்களுக்கு தேவை 2 கூச்சு இல்லையே, ஒரு கூச்சு தான் தேவை. ஒன்று CH3 ஆகிக்கணும், இன்னொன்று கூச்சி ஆகிக்கணும். ஆனால் இந்த இடத்துல ரெண்டுமே கூச்சாக மாறுறதுனால எங்களுக்கு இந்த பேட்டர்னில் போகலாது. சரி, அதை பார்த்துக்கோங்க. அதனால தான் நாங்கள் இந்த ஸ்டெப்பு கூடாக இந்த கேள்வியை கையாண்டிக்கிறோம். ரைட். இப்போ எங்களோட மூணாவது கேள்விக்கு வாங்க. இந்த மூணாவது கேள்வியை பாருங்கள். இங்கே ஒரு கார்பாக்சிலிக் அமிலம் தந்துக்கிறாங்க. அதுவும் 4 கார்பனியுடைய ஒரு கார்பாக்சிலிக் அமிலம். இந்த கார்பாக்சிலிக் அமிலம்ல இருந்து இந்த விளைபொருளை தொகுக்கணும். ஆனால் இந்த விளைபொருளை பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 கார்பனியுடைய இவ்வாறான ஒரு விளைபொருளை நாங்கள் தொகுக்கணும். சரியா? இந்த விளைபொருளை கண்ட உடனே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திக்கணும். நீங்கள் இவ்வளோ நாளாக ஒரு மாற்றீடை சரியாக யூஸ் பண்ணி கேள்விகளை செஞ்சு எழுதி பார்த்து வந்த ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இதை கண்ட உடனேயே நீங்கள் இப்படி 2 பார்ட்டாக பிரிக்கிறீங்க. இது கண்ட உடனேயே இப்படி 2 பார்ட்டாக பிரிப்பீங்க. 2 பார்ட்டாக பிரித்து இங்கே ஒரு தன்னொடுக்கம் நடந்திக்குது. ஸோ ஐதான NaOH யூஸ் பண்ணுற டைமில் தன்னொடுக்கம் நடந்திக்குது. இங்கே வந்த சேர்வை இவ்வாறான ஒரு கீட்டோனாக இருக்கணும்னு நீங்கள் ஐடியாவை எடுத்துருவீங்க. சரியா? ஒழுங்காக மாற்றீடு ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இந்த கீட்டோன் இந்த இடத்துல தன்னொடுக்கலுக்கு உட்பட்டிக்குது. ஸோ பாருங்கள், இந்த 4 கார்பன் 8 கார்பனாக மாறிக்குது அப்படின்ற ஒரு ஐடியாவை நீங்கள் எடுப்பீங்க. சரியா? இப்போ இந்த கார்பாக்சிலிக் அமிலத்தை இப்படி மாற்றுறது பெரிய வேலை இல்லை. இந்த கார்பாக்சிலிக் அமிலத்தை இப்படி மாற்றிக்கும். எங்களுக்கு தெரியணும், இந்த கீட்டோன் ஒரு வழி அல்கஹாலில் இருந்து வந்திருக்கணும். இவ்வாறான ஒரு வழி அல்கஹாலில் இருந்து இந்த கீட்டோனை நாங்கள் உருவாக்கலாம். இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் H+KMnO4, அதாவது நான் சொல்கிறேன் 1NOCH3, அல்லது நீங்கள் MnOCH3 யூஸ் பண்ணலாம். வழி அல்கஹாலுக்கு மட்டும் இப்படி யூஸ் பண்ணால் இந்த வழி அல்கஹால் கீட்டோனாக மாறும். சரியா? ரைட். இப்போ இந்த கார்பாக்சிலிக் அமிலம் 4 கார்பனியுடைய கார்பாக்சிலிக் அமிலம், இந்த கார்பாக்சிலிக் அமிலத்தை தாழ்த்தினீங்கன்னா உங்களுக்கு தெரியும் CH2CH2OH. இவ்வாறான ஒரு முதல் அல்கஹால் இந்த இடத்துல வரப்போகுது. ஸோ முதல் அல்கஹால் தாழ்த்துறதுக்காக LiALH4 ஈதர் H+H2O இந்த இடத்துல நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கார்பாக்சிலிக் அமிலம் முதல் அல்கஹாலாக மாறும். ஸோ இப்போ உள்ள டாஸ்க் என்னன்னா, இந்த முதல் அல்கஹாலை வழி அல்கஹாலாக மாற்றணும். சரி, இது எங்களுக்கு தெரியும் முதல் அல்கஹால், இது எங்களுக்கு தெரியும் வழி அல்கஹால். இந்த முதல் அல்கஹாலை வழி அல்கஹாலாக மாற்றணும். சரியா? ரைட். இதுதான் எங்களோட டாஸ்க். இது பெரிய வேலை இல்லை. இதுக்கு நான் சொல்லி தந்துக்கிறேன். முதலாவது முதல் அல்கஹாலை வழி அல்கஹாலாக மாற்றணும்னா அங்கே நீரகற்றலை மேற்கொண்டு நீர் ஏற்றலை மேற்கொண்டு முதலாவது செய்ய வேண்டிய வேலை நீர் அகற்றலை அங்கே செய்யணும். அதுக்கு பிறகு நீர் அகற்றலை செஞ்சுட்டு நீர் ஏற்றலை செய்யணும். நீர் அகற்றலுக்காக சரி இந்த H2SO4 வெப்பம் யூஸ் பண்ணலாம், அல்லது நீரற்ற Al2O3 வெப்பம் யூஸ் பண்ணலாம். சரி, இதில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுங்கள்.
நீர் ஆற்றல் நடக்க போகுது. இந்த இடத்துல நீர் ஆற்றல் நடக்கும். இதுக்கப்புறம் நீர் ஏற்றல் செய்யுங்க. இது ஒரு டபுள் பாண்டுடைய சேர்வை. ஸோ நாங்கள் Hg2+ யூஸ் பண்ண தேவையில்லை. ஐதான H2SO4 யூஸ் பண்ணுற டைமில் இங்கே நீர் ஏற்றம் நடக்கும். மாக்கோனிக்க விதிக்கு அமைய ஹைட்ரஜன் எண்ணிக்கை கூட்டின கார்பனில் ஹைட்ரஜனும் மற்ற கார்பனில் OH தொகுதியும் இணையும். சரியா? இதாங்கட 3வது கேள்வி. சரி, இந்த மாதிரி கார்பன் எண்ணிக்கையை தொடர்பு படுத்தியும் என்கிட்ட கேள்வி கேட்கலாம். சரியா? கார்பன் எண்ணிக்கையை கண்ட உடனேயும் பாய்ப்புறது இல்லை. பென்சின் வந்து லேசியாகிக்கும். பென்சினோட தொடர்பு பட்ட மாற்றீடுகள் நல்ல கொமனாக லேசியாக வருது. ஆனால் இந்த கார்பன் எண்ணிக்கையை கண்ட உடனே பாய்ப்புறது இல்லை. சரி, இதுலேயும் இந்த மாதிரி சில ஐடியாஸ் தான் இருக்கும். சரியா? கார்பன் எண்ணிக்கையில் ஒரு சில ஐடியா ஆகிக்குது. ஆனால் இந்த ஐடியாஸ் மாதிரி வந்தால் டபுள் ஆகுனா, சரி, இந்த கார்பன் எண்ணிக்கை டபுள் ஆகுனா உங்களோட மைண்டில் வர வேண்டியது காமன் ஐடியாவில் ஒன்று இந்த தன்னொடுக்கு. சரியா? தன்னொடுகளுக்கு கீழே போய் டபுள் ஆக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவை பாருங்கள். இதே மாதிரி சரியா? ரைட். அப்போ நீங்கள் தன்னொடுக்கெல்லாம் படிச்சுப்பீங்க. இதாங்கட 36வது ஆர்கானிக் குவிசஸ்.